ஓம் கணேசாய நமக. பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். 10வது வீட்டில் மாந்தி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஜாதகர் தொழில் நிலையில் இருந்து சம்பாத்தியம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும். அதே சமயத்தில் சம்பாத்தியத்தை தேவையில்லாத வழிகளில் செலவு செஞ்சிருவாங்க, இல்லைன்னா ஏமாந்து போயிடுவாங்க. இந்த மாதிரியாக இருக்கும். சில பேர் அந்த மிருத்யு புள்ளிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மாந்தி இருந்துச்சுன்னு சொன்னால் கடுமையான கஞ்சனாக இருப்பாங்க. தான தர்மங்களை செய்ய மாட்டாங்க. மற்றவங்க கூட இருக்கிறவங்க தான தர்மம் பண்ணால் கூட அதை தடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதே போல் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள்ட்ட இவங்க கொஞ்சம் மோதல் போக்கை கடைப்பிடிப்பாங்க. அதாவது மிருத்யு புள்ளிக்கு இந்த பக்கம் இருந்தால், மிருத்யு புள்ளியை தாண்டியாச்சுன்னு சொன்னால் நல்ல செலவு செய்வாங்க. அதாவது உறவறிந்து நட்பறிந்து திறமையறிந்து செலவு செய்யக்கூடிய வகை அவங்களுக்கு இருக்கும். மிருத்யு புள்ளியை தாண்டாமல் இருக்கின்றவர்களுக்கு அந்த மாந்தி இருக்கக்கூடிய இடம் ராசி புள்ளி, நட்சத்திர புள்ளி, அதே போல் லக்ன புள்ளி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது நட்சத்திராதிபதி அதுக்கு ஒரு மிருத்யு புள்ளி இருக்கும், ராசி அதுக்குரிய மிருத்யு புள்ளி இருக்கும். அந்த புள்ளியை கடந்து விட்டால் அது அந்த வேகம் இருக்காது. அப்போ அவங்களே தானம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க, பிறரையும் செய்ய சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதுபோல் தொழில் வித்தை இவங்ககிட்ட நிறையவே இருக்கும். தொழிலில் அசராமல் உழைக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும். எவ்வளவு எந்த தொழிலை செய்தாலும் ஆதாயம் எக்கச்சக்கமாக கிடைச்சிடும் இவங்களுக்கு. சில சமயங்களில் நண்பர்கள் உறவினர்கள் இவங்களுடைய செயல்களை பிடிக்காமல் பிரிஞ்சிருவாங்க. அதே சமயத்தில் இவங்களுக்கு வெக்கம் அப்படிங்கிறதெல்லாம் பெரும்பாலும் பார்க்க மாட்டாங்க. அதாவது வெக்கம், மானம், ரோசம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சம்பாத்தியம் ஒன்று தான் குறி, அப்படிப்பட்ட இதில் இருப்பாங்க. திருமணம் செய்யக்கூடிய வீட்டில், அதாவது இவங்க எந்த வீட்டில் பொண்ணு எடுக்கிறாங்களோ அந்த ஜாதகனுக்கு அந்த பொண்ணெடுத்த வீட்டில் தோஷம் கண்டிப்பாக இருக்கும். இந்த தோஷம் இவங்களை பாதிக்காது, ஆனால் அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு தோஷம் இருக்கும். அப்படி தோஷமுடைய குடும்பத்தில் தான் ஒரு பொண்ணு எடுத்திருப்பார். நீங்கள் விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சில சமயங்களில் தெரியாமே கூட இருக்கும். விசாரித்து பார்த்தா அந்த குடும்பத்தில் தோஷம் இருக்குங்கிறது தெரிஞ்சு வந்திருக்கும். இதே போல் இந்த மாந்தியை குரு பார்த்தாலோ அல்ல வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சம் அடைஞ்சிருச்சுனாலோ இது அப்படியே தலைகீழாக மாறிடும். பிறருக்கு உதவி செய்யும் உபகாரியாகவும் நற்பெயரும் பெற்று வாழ்வாங்கு வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. தொழிலை அடிக்கடி மாற்றிக்கொள்வார்கள். தொழிலில் ஸ்திர புத்தி இருக்காது, இருந்தாலும் பிரதிபலன் கருதாமல் நல்லபடியாக அந்த தொழிலை மேற்கொள்வார்கள். இவர்கள் தொழில் சார்ந்த இடங்களை வேலை பார்க்கும்போது அந்த தொழில் செய்யக்கூடிய முதலாளிக்கு ஏகப்பட்ட லாபங்கள் கிடைக்கும். அதே போல் உதவி செய்வதிலும் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. 10ஆம் இடத்தில் இருக்கும் மாந்திக்கு குறுப்பார்வை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய துன்பங்கள் குறைஞ்சிரும். அதே போல் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த வகையிலும் இவங்களுக்கு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. குறுப்பார்வை பார்த்தாலும் சரி, அல்லங்கில் மாந்தி இருந்த வீட்டுக்கு உடையவன் ஆட்சி உச்சம் ஏறிட்டாலும் இந்த யோகம் அவங்களுக்கு சிறப்பாகவே வேலை செய்யும்.